Hello students, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ 4th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ்ல இருக்க யூனிட் 1 தான் பார்க்க போறோம். ஸோ யூனிட் 1 பார்த்தீங்கன்னா நமக்கு கிங்டம்ஸ் ஆஃப் ரிவர்ஸ். ஸோ கிங்டம்ஸில் இருக்க ரிவர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூனிட் பார்க்கலாம். ஸோ கிங்டம்ஸ் ஆஃப் ரிவர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னா டு நோ அபவுட் தமிழ் கிங்டம்ஸ் ஆஃப் சங்கமேஜிலிருந்து தமிழ் கிங்டம்ஸை பற்றி நம்ம படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் சேரா சோழா பாண்டியாஸ். ஸோ இந்த மன்னர்கள் பற்றியும் இந்த கிங்ஸை பற்றியும் நம்ம படிக்க போகிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கண்டிஷன் டியூரிங் சங்கம் பீரியட். சங்கம் பீரியடை சங்க காலத்தில் எப்படி அவங்க ஆட்சி செஞ்சாங்க, அட்மினிஸ்ட்ரேட் பண்ணாங்க, அவங்களோட எக்கனாமிக் அதாவது அவங்களுடைய பொருளாதாரம்லாம் எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி இன்கம் கொண்டு வந்தாங்க, ஸோ அது மட்டும் இல்லாமல் சோஷியல் கண்டிஷன் அப்போ அந்த மாதிரி இடத்துல பீப்புள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். டு நோ அபவுட் குறுநில மன்னர்கள்லாம் சின்ன சின்ன லேண்ட்ஸை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க தான் குறுநில மன்னர்கள். ஸோ இவங்களை பற்றியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. சங்கம் பீரியடில் பீப்புள்ஸ் எப்படி இருந்தாங்க. ஸோ கிங்டம் பார்த்திங்கன்னா சேரா சோழா பாண்டியாஸ் பல்லவாஸ். ஸோ இவங்க தான் மேஜரான கிங்டம். ஸோ கிங்ஸ்னால் இவங்க தான் சங்கம் பீரியடில் சேரா சோழா பாண்டியாஸ் அண்ட் பல்லவாஸ். ஸோ இவங்க இவங்களுடைய ரிவர் பேங்க்ஸ். சேர நாட்டில் இருந்த ரிவர் பேங்க் எதுனா பொய்கை. ஸோ பொய்கை ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க, பொய்கை ரிவர். ஸோ சோழ நாட்டில் பார்த்திங்கன்னா சோழா கண்ட்ரியில் காவேரி. ஸோ சோழ நாடுனாலே காவேரி நதி தான். ஸோ நெக்ஸ்ட்டு பாண்டியாஸ் பார்த்திங்கன்னா வைகை. ஸோ பாண்டியாஸ்லாம் வைகை நதியை நம்பி இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பல்லவாஸ் பார்த்திங்கன்னா பாலர். ஸோ பாலர் நதின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த பாலர் நதியை நம்பி தான் இந்த பல்லவாஸ் கண்ட்ரி பீப்புளெலாம் இருந்தாங்க. ஸோ அந்த கிங்டமில் இருந்தவங்க. ஸோ சேராஸ் பாருங்கள், சேராஸ் வேர் த 4 ரன்னர்ஸ் ஆஃப் த மூவேந்தர்கள். ஸோ நம்ம மூவேந்தர்கள்னு சொல்லுவோம் இல்லையா, சேர சோழ பாண்டியர்கள். இவங்களுக்கு எல்லாமே முன்னோடியாக, இவங்களுக்கு எல்லாமே 4 ஃபாதர்ஸாக இருந்தவங்க தான் யார், இந்த மூவேந்தர்கள்லேயே சேராஸ் தான் மெயினான ஆள் அப்படின்னு அர்த்தம். அவங்க ரொம்ப அவங்களுக்கு முன்னாடியே இருந்தவங்க அப்படின்னு அர்த்தம். ரூல் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் பொய்கை அண்ட் தியர் கேபிட்டல் சிட்டி வாஸ் வாஞ்சி. ஸோ அவங்க எந்த பொய்கை ரிவர்லேயும் ஸோ அவங்களுடைய கேபிட்டல், அவங்க கிங்டமோட கேபிட்டல் வாஞ்சி. ஸோ இங்கே தான் அவங்க இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ப்ரெசண்ட்டாக அவங்க ஆட்சி செஞ்ச கண்ட்ரிலாம் எது, டிஸ்ட்ரிக் எதுனா ஈரோடு, கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, கேரளா. ஒரு கொஞ்சம் பார்ட் ஆஃப் கேரளா சேரா கண்ட்ரி இருந்தது. ஸோ சேரா கண்ட்ரி என்ன சொல்லுவாங்க, சேர நாடு அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ மேஜர் பார்ட் ஆஃப் த சேரநாடு வாஸ் சரௌண்டட் பை ஹை மவுண்டெயின்ஸ். கிரேட்டஸ்ட் ரூலர்ஸ் அமாங் த கிங்ஸ் சேரநாடுவை. ஸோ சேரநாடுடைய மெயின் கிங்காக இருந்தது யாருன்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரன் லந்தன். ஸோ இவர் தான் மெயின். அப்புறம் அவருடைய சன் செங்குட்டவன், செங்குட்டவன் சொல்லுவாங்களே. ஸோ அவங்க 2 பேரும் தான் மேஜரான கிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த சேரா கிங்ஸ் நெடுஞ்சேரலத்தன். ஸோ இவர் என்ன பண்ணால் conquered up to the Himalayas and hoisted the flag with the symbol of bow and arrow. Therefore he was hailed with the title இமயவரம்பன் நெடுஞ்செழியத்தன் அப்படின்னு சொல்லி. ஏன் இவருக்கு இந்த பேர் வந்துச்சுன்னா, இமயவரம்பன் நெடுஞ்செழியத்தன் சொல்லி ஏன் இவருக்கு பேர் வந்துச்சுன்னா, ஸோ இவர் நிறைய கண்ட்ரீஸை போர் செஞ்சு ஜெயிச்சுட்டே போனாராம். போய்கிட்டே இருக்கும்போது ஹிமாலயா வரைக்கும், அதாவது இமயமலை வரைக்குமே இவர் ஜெயிச்சு அந்த இமயமலையிலேயே போய் என்ன பண்ணார், அவருடைய கண்ட்ரி கொடி. ஸோ சேர நாட்டோடைய ஃப்ளாக் என்னது, ஆரோ அண்ட் பவ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பவ் ஆரோ, ஸோ அந்த வில்லும் அம்பும் கொண்டிருக்க ஃப்ளாகை கொண்டு போய் அங்கே ஹாய்ஸ்ட் பண்ணார், நட்டார். ஸோ அதனால தான் இவருக்கு இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. த ஏபிள் ரூலர் சேரன் செங்குட்டவன் த சன் ஆஃப் நெடுஞ்சேரலத்தன் erected the statue of Kannagi. The temple of Kannagi was built by the stones brought from the Himalayas after defeating the king Kanaka Vijaya. So it is also said that these stones were brought to Cheranadu on the heads of the captive soldiers. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இவர் இருக்கா இல்லையா அந்த சேரலத்தன். ஸோ இவர் கண்ணகிக்கு ஒரு ஸ்டாச்சு ஒரு கோயிலே கட்டியிருக்காருன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த கோயில் கட்டினது இமயமலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஸ்டோன்ஸ், அந்த ஸ்டோன்ஸை வச்சு தான் கட்டியிருக்காங்க. ஸோ இமயமலை அப்போ ரூல் பண்ணிகிட்டு இருந்த கனக விஜயா அப்படின்ற ஒரு கிங்கை தோக்கடிச்சு, ஸோ அங்கேருந்து அந்த ஊரில் இருந்த சோல்ஜர்ஸோடைய ஹெட்டில் தூக்கிட்டு வர சொல்லி தான் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. த கிங்டம் ஆஃப் ரிவர்ஸ். ஸோ ஹிமாலயா சேரன் செங்குட்டவன்.
ஸோ நெக்ஸ்ட் திஸ் கேன் பி அண்டர்ஸ்டூட் ஃப்ரம் த எபிக் சிலப்பதிகாரம் ரிட்டன் பை செங்குட்டவன்ஸ் பிரதர் இளங்கோவடிகள். பதிற்றுப்பற்று ஹெல்ப்ஸ் டு நோ அபவுட் த சேரா கிங்ஸ் டியூரிங் சங்கம் பீரியட். ஸோ இதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் சேரன் செங்குட்டுவனுடைய பிரதர் இளங்கோவடிகள் எழுதியிருக்காரு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம். ஸோ அது மட்டும் பதிற்றுப்பத்து அப்படின்ற ஒரு நூல் அப்படின்ற ஒரு புக்குமே வந்து சேரா கிங்ஸோடைய புகழை வந்து சங்கம் பீரியடில் என்னென்ன பண்ணாங்கன்றதெல்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ சேரா பீரியடில் ரிவர் வந்து பொய்கை ரிவர், அவங்களுடைய போர்ட் எங்கே இருந்துச்சுன்னா, அதாவது அவங்களுடைய கடற்பயணம் போட்டிருக்கு இல்லையா, ஸோ அது கடல் அது வந்து எங்கே இருக்குன்னா தோண்டி முசிறி. அடுத்து அவங்களோட கேபிட்டல் வந்து வாஞ்சி. அடுத்து அவங்களுடைய சிம்பிள் வந்து என்னென்னா பவ் அண்ட் ஆரோ, ஸோ வில் அம்பு தான் அவங்களுடைய சிம்பிளாக இருந்துச்சு. அடுத்து சோழா நாடு. த ஏர்லி சோழா கேப்ட் உறையூர் ஆஸ் தியர் கேபிட்டல். உறையூர் தான் அவங்களோட கேபிட்டலாக இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து காவேரி நதியை தான் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து காவேரி ரிவரை தான் வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணி கடவுள் மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ உறுதிநகர் ஆஃப் கடையலூர் அப்படின்னு சொல்கிறவர் வந்து அவருடைய பட்டினப்பாலை அப்படின்ற ஒரு புக்கில் வந்து சோழ நாட்டை பற்றி அவங்களுடைய ஃபேமஸ் ரைஸ் இதை பற்றிலாம் சோழநாடு சோறுடையது அப்படின்னு சொல்லி ஒரு புக் மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ அதில் தான் வந்து சோழாஸோடைய கிங் வந்து எப்படி அந்த சங்கம் பீரியடில் இருந்தாங்க சங்க காலத்தில்னு சொல்லியிருக்காங்க நிறையா. ஸோ இப்போது கரண்ட்டாக இருக்க டிஸ்ட்ரிக்ட் சோழநாடு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கூடலூர். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ கரண்ட்டாக இருக்க சோழாவுடைய டிஸ்ட்ரிக்ஸ். இந்த லேண்ட் ஆஃப் சோழா வாஸ் ஃபர்டைல் டியூ டு த காவிரி ரிவர். ஸோ காவிரி நதி ஓடிட்டு இருந்ததுனாலேயே அந்த ஏரியாவில் இருக்க எல்லா மண்ணுமே ரொம்ப ஃபர்டைலாக இருக்குமா, நல்லா வலிமை மிக்கதாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா நியூட்ரிஷன் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு. த கிங் ரூல்டு ப்ரொவைடிங் ஜஸ்டிஸ் ஃபார் தியர் சப்ஜெக்ட்ஸ். ஸோ அங்கே வந்து ஆட்சி செஞ்சாங்க. ரூல் பண்ண கிங்ஸுமே வந்து ரொம்ப ஜஸ்டிஸோடு இருந்தாங்க. ஸோ த கிரேட்டஸ்ட் ரூலர் அமாங் த சோழாஸ் வாஸ் கரிகால சோழன், ஹூ வாஸ் ஆல்சோ கால் கரிகால பெருவளத்தான். ஸோ இவர் வந்து கரிகால சோழன் தான் வந்து ஒரு பெஸ்ட் கிங். ஸோ அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது கரிகால பெருவளத்தான்னு சொல்லிட்டு. ஸோ கரிகாலன் டுக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ கரிகால சோழன் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கிங்ஷிப் ரூல்டு எஃபிஷியன்ட்லி. ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வந்து அவர் ரூல் பண்ணார். ஸோ அவரோட எனிமீஸ் எல்லாமே வந்து அவரோட சின்ன வயசுலேயே அவர் வந்து எனிமீஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பித்தார், கில் பண்ண ஆரம்பித்தார். நிறைய வார்ஸுக்கெல்லாம் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை ஜெயிச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவரை வந்து ஒரு ஒரு விஷயத்தில் வந்து அரெஸ்ட் பண்ணி ஒரு ரூமில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரூமில் வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இவருடைய கால் வந்து கருகிடுச்சு. ஸோ வந்து எரிஞ்சிடுச்சு, பேர்ன் ஆகிடுச்சு. ஸோ அப்போலேருந்து தான் இவருக்கு வந்து இந்த பேர் வந்துச்சு கரிகாலன் சொல்லிட்டு. ஸோ கரிகாலன்ற பேருக்கு முன்னாடி இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி ஸ்டோரி இருக்குது, ஸ்மால் ஸ்டோரி, அதாவது சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் சின்ன வயசாக இருக்கும் போதே ஒரு வயசானவர் மாதிரி டிஸ்கைஸ்டாக வேஷம் போட்டுட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஜஸ்டிஃபைடு கேஸ்க்கு வந்து நீதி வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க கரிகாலன். ஸோ சேர நாட்டிலேருந்து ஒரு கிங்கும் பாண்டிய நாட்டிலேருந்து 2 கிங்கும் ஒரே நேரத்தில் வந்து கரிகாலனை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ வெண்ணி வாகை பெருந்தலை அப்படின்ற இடத்துல ஃபைனலாக அந்த போரில் என்ன நடக்குதுன்னா, இவர் இந்த கரிகால சோழன் இருக்கா இல்லையா, இவர் வந்து 2 பேத்தையுமே வந்து டிஃபீட் பண்ண சேர நாட்டு கிங்கையும் சோழ நாட்டு கிங்கையுமே வந்து 2 பேத்தையுமே வந்து தோக்கடிச்சிடுறாரு. ஹி பில்ட் டேம் கல்லணை அக்ராஸ் த ரிவர் ஆஃப் காவேரி. ஸோ காவேரி ஆற்றுக்கு நடுவில் கல்லணை கட்டியிருக்காரு. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டேம். இது வரைக்கும் 2000 இயர்ஸ் ஆகியுமே அது வந்து எப்படி இருக்குது, இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக அந்த கல்லணையை கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவருடைய பீரியடில் ரிவர் என்னென்னா காவேரி ரிவர், கேபிட்டல்னா உறையூர், போர்ட்டு பார்த்திங்கன்னா காவேரி பூம்பட்டினம். நெக்ஸ்ட்டு சிம்பிள் பார்த்திங்கன்னா டைகர். ஸோ அவங்களுடைய ஃப்ளாகில் கூட டைகர் சிம்பிள் தான் இருக்கும். ஸோ கல்லணை வாஸ் constructed by the Chola king Karigalan in the 2nd century BC. ஸோ BC 2nd centuryலே வந்து என்ன பண்ணிட்டாரு, கல்லணையை வந்து கட்டிட்டாரு. This said to be the world oldest dam still in use. ஸோ உலகத்திலே ரொம்ப பழமையான டேம், ரொம்ப பழைய டேம், ஆனால் அது யூஸில் இருக்குது. இன்னும் அந்த டேம் வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க, யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டோன்ஸ் அண்ட் லைம் மோட்டார்ஸ் வேர் யூஸ்டு டு கன்ஸ்ட்ரக்ட். ஸோ ஸ்டோனும் லைம் மோட்டார்ஸ், அந்த சுண்ணாம்புக்கல் சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரியான எலும்பிச்சை சுண்ணாம்புக்கல் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கற்களை யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாண்டியாஸ்.
பாண்டியாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் தேர் ரூல் ஆன் த பேங்க் ஆஃப் வைகை. ஸோ வைகை மதுரையில் இருக்குது. ஸோ அந்த ஆற்றுல தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பாண்டியாஸ் வந்து ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த ஏன்ஷியன்ட் பாண்டியா கண்ட்ரி வாஸ் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, டூட்டிகொர்னி, சிவகங்கை அண்ட் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் அப்போ வந்து பாண்டிய நாடாக இருந்தது. ஸோ மதுரை வந்து ரொம்ப பாப்புலரான சிட்டி சங்கம் பீரியடில். ஏன்னா அந்த கண்ட்ரியில் வந்து பேர்ல்ஸ் அதிகம். ஸோ முத்துக்கள்லாம் நிறையா இருக்கக்கூடிய கண்ட்ரி தான் இந்த பாண்டியா கண்ட்ரி. ஸோ முத்தமிழ் சங்கம் வந்து அங்கே தான் வந்து ஆரம்பிச்சது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ த தேர்ட் தமிழ் சங்கம் வாஸ் ஹெல்ட் இன் மதுரை. ஸோ 3ஆம் தமிழ் சங்கமே வந்து எங்கே தான் உருவாச்சா, மதுரையில் தான் உருவாச்சுன்ற புகழும் அதுக்கு இருக்குது, ஃபேமஸும் அதுக்கு இருக்குது. முத்தமிழ் ஃப்ளோரசிங் டியூரிங் த ரீஜன் ஆஃப் பாண்டியா. ஸோ முத்தமிழ் எங்கே வளர்ந்துச்சு அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க, பாண்டியஸ் தான் அதுக்கு வந்து பெஸ்ட் அப்படி சொல்லுவாங்க. த மோஸ்ட் ஃபேமஸ் கிங்ஸ் வேர். ஸோ முக்கியமான தலவிலங்கையத்து செருவென்ற பாண்டியன். ஸோ பாண்டிய நெடுஞ்செழியன். ஸோ இந்த பீப்புளும் பாண்டிய நெடுஞ்செழியன் ஆஃப் சிலப்பதிகாரத்தில் வர பாண்டிய நெடுஞ்செழியனும் இவங்க 2 பேரும் தான் ஃபேமஸான ஒரு கிங்ஸ். ஸோ வென் பாண்டிய நெடுஞ்செழியன் வாஸ் யங் பாய் ஹி fought a battle at தலையிலங்கனம் அகெயின்ஸ்ட் சேரா சோழா அண்ட் ஃபியூனரல் லார்ட் குறுநில மன்னர்கள். He defeated the combined force, therefore he got the title தலையிலங்கனத்து சேர்வென்று பாண்டிய நெடுஞ்செழியன். ஸோ அந்த இடத்துல சேரனையும் சோழனையும் டிஃபீட் பண்ணி ஜெயிச்சதுனால தான் இவருக்கு வந்து இந்த பேரே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரம். ஸோ தி ரூல் ஆஃப் பாண்டிய நெடுஞ்செழியன் he happened to the prosecute Kovalan for theft and gave death sentence. Kovalan's wife Kannagi advocated to prove her husband innocent. ஸோ சிலப்பதிகாரத்தில் கோவலனை வந்து தப்பாக வந்து அவன் வந்து திருடன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு இந்த நெடுஞ்செழியனும் வந்து பாண்டிய நெடுஞ்செழியனும் தீர்ப்பு கொடுத்துருவாங்க கொல்ல சொல்லி. ஸோ அப்புறம் அவங்களுடைய ஒய்ஃப் கண்ணகி வந்து ப்ரூஃப் பண்ணுவாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து நல்லவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பாண்டிய நாட்டோடைய ஒரு வரலாறு புத்தகம்னு சொல்லலாம். ஸோ அந்த புக்ஸ். ஸோ when the king realized the truth he said யானோ அரசன் யானோ கல்வன் கெடுங்கவன் ஆயில் அப்படி சொன்னேன். ஸோ உண்மை தெரிஞ்சோடனே நம்ம வந்து தப்பான ஜஸ்டிஸ் கொடுத்துட்டோம், தப்பான தீர்ப்பு கொடுத்துட்டோன்னே இந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் என்ன சொல்கிறாங்க, நான் தான் அரசன், நானே தான் வந்து திருடனும் நான் தான், அரசனும் நான் தான். ஸோ என்னுடைய ஆயில் வந்து இதோட முடியட்டும்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, இறந்துருவாங்க. ஸோ அதில் என்ன தெரியுது, அவருடைய தீர்ப்பு தப்பு, அவர் சொன்ன ஒரு ஜஸ்டிஸ் வந்து தப்பாக போச்சுன்றதுக்காக அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் அந்த இடத்துல இறந்துட்டார். ஸோ அந்த அளவுக்கு அவங்க எப்படி இருந்தாங்க, ரொம்ப கட்டுப்பாட்டோடு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பாண்டிய நாட்டோடைய ப்ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இமீடியட்லி ஹிஸ் ஒய்ஃப் கோப்பரந்தேவி ஆல்சோ சாக்ரிஃபைஸ்ட் ஹர் லைஃப் அவுட் ஆஃப் ஷாக். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் இறந்தோடனே அவங்க ஒய்ஃப் கோப்பரந்தேவியும் அந்த ஷாக் தாங்க முடியாமல் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுமே வந்து இறந்துட்டாங்க, அங்கேயே டை ஆகிட்டாங்க. த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் த பாண்டியஸ் வாஸ் டிஸ்கிரிப்டட் பை த மாங்குடி மருதனார் ஆஃப் மதுரை காஞ்சி. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பாண்டிய நாடு வந்து வைகை நதி, ஸோ வைகை ரிவர். ஸோ நெக்ஸ்ட்டு போர்ட்டு பார்த்தீங்கன்னா கொற்கை. ஸோ நெக்ஸ்ட்டு கேபிட்டல் வந்து மதுரையாக இருந்தது. ஸோ அப்போ சிம்பிள் வந்து 2 ஃபிஷ்ஷஸ். ஸோ 2 ஃபிஷ் இருக்க மாதிரி அவங்களுடைய சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏன்ஷியன் தமிழ் கிங்டம் மூவேந்தர்கள். ஸோ இப்போ கேட்டிருக்காங்க, அது ஃபில் பண்ணணும். ஸோ கேபிட்டல் கிங்டம் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய போர்ட்டு சிம்பிள் ஃபேமஸ் கிங் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேரன் கிங்டமுடையது, கேபிட்டல் வந்து வாஞ்சி, போர்ட்டு வந்து தோண்டி, நெக்ஸ்ட் சிம்பிள் வந்து பவ் அண்ட் ஆரோ. ஸோ ஃபேமஸ் கிங் வந்து செங்குட்டுவன், சேரன் செங்குட்டுவன். நெக்ஸ்ட் பாருங்கள், சோழா கிங்டமில் உறையூர் தான் வந்து கேபிட்டல், காவிரி பூம்பட்டினம் போர்ட்டு, சிம்பிள் வந்து டைகர், கரிகால சோழன். ஸோ நெக்ஸ்ட் பாண்டியாஸில் மதுரை கேபிட்டல், கொற்கை வந்து போர்ட்டு, நெக்ஸ்ட் சிம்பிள் வந்து 2 ஃபிஷ்ஷஸ், நெடுஞ்செழியன் வந்து ஃபேமஸ் கிங். ஸோ ரைட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் ஆஃப் த டெரிட்டரிஸ் ஆஃப் த மூவேந்தர்கள் இன் த ப்ரெசன்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ சேராஸில் இப்போ இருக்க ப்ரெசன்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஈரோடு, கரூர், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரிஸ். அதே சோழா பீரியட் வந்து தஞ்சாவூர், திருவாரூர், பெரம்பலூர். நெக்ஸ்ட் பாண்டியாஸ் பார்த்தீங்கன்னா மதுரை, தேனி, தென்காசி, திண்டுக்கல். ஸோ நெக்ஸ்ட் பல்லவாஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. The early Pallavas ruled on the bank of river of பாலார். ஸோ பாலார் நதியில் தான் வந்து அவங்க வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க வித் their கேபிட்டல். ஸோ கேபிட்டல் வந்து அவங்களுக்கு காஞ்சிபுரமாக இருந்தது. ரீஜியன் வேர் ரூல்டு பை த கால் தொண்டை மண்டலம் அப்படின்னு அந்த ரீஜனை சொல்லுவாங்க. வித் லொக்கேட்டட் இன் த நார்த் ஈஸ்டர்ன்
பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ நாதேந்திரன் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டில் தான் இருந்தது. ஸோ இது ஃபவுண்ட் யார் இந்த கிங்டம் ஃபவுண்ட் பண்ணால் சிவகாந்தவர்மா பல்லவன் அப்படின்றவர் தான். ஸோ இவர் கூட சேர்ந்து தொண்டை மண்டலமில் இருக்க எல்லா ரூலர்ஸுமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு கிரேட்டஸ்ட் கிங் யாருன்னா ஃபேமஸ் சிவகாந்தவர்மன் அண்ட் விஷ்ணு கோபன். ஸோ இவங்களாம் தான் வந்து ஃபேமஸான கிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ஃபேமஸான வர்ஹா கேவ் டெம்பிள். ஸோ அப்புறம் டைகர் கேவு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பஞ்சரத்தாஸ் அப்படின்ற ஒரு டெம்பிள். ஸோ இதெல்லாம் தான் இவங்களுடைய ஃபேமஸான இடம். நெக்ஸ்ட் இவங்க ரிவர் வந்து பாலாறு. ஸோ போர்ட் வந்து மகாபலிபுரம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேபிட்டல் வந்து காஞ்சிபுரம். நெக்ஸ்ட் சிம்பிள் பார்த்திங்கன்னா நந்தி சிம்பிள். ஸோ நந்தி சிம்பிள் தான் இவங்களோட சிம்பிள். ஸோ ஃபியூடல் லார்ட்ஸ் குறுநில மன்னர்கள். ஸோ குறுநில மன்னர்கள் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான லேண்டை வந்து அவங்க வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து குறுநில மன்னர்கள். அப்பார்ட் ஃப்ரம் மூவேந்தர்கள் செவரல் ஃபியூடல் லார்ட்ஸ் ஆர் குறுநில மன்னர்கள் ஆல்சோ ரூல்ட் ஓவர் ஸ்மால் லேண்ட். சின்ன சின்ன நிலங்களை வந்து வாழ்ந்துட்டு அவங்க வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களை வந்து கடையேழு வள்ளல்கள்னு சொல்லுவாங்க. ஸோ 7 பேர் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 7 பேர் சொல்லுவாங்க கடையேழு வள்ளல்கள்னு சொல்லிட்டு. ஸோ பேகன், பாரி, நெடுமுடிக்காரி அண்ட் அதியமான், நல்லி, வாவிலோரி. ஸோ இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ பேகன், பாரி, அதியமான், பாவிலோரி, நெடுமுடிக்காரி. ஸோ அப்படின்னு ஒரு 7 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க தான் கடையேழு வள்ளல்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க 7 பேருக்கு தான் கடையேழு வள்ளல்கள். ஸோ இவங்க எதுக்கு ஃபேமஸ்னால் அவங்களுடைய கொடைத்தன்மைக்காக, அவங்களுடைய ஜெனரசிட்டிக்காக. ஸோ யார் அவங்களுக்கு வந்து கொடை நிறைய கொடுப்பாங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் சங்கம் ஏஜ். ஸோ அந்த காலத்தில் அரசன் கிங்கை வந்து எப்படி கூப்பிட்னா கோன், வேந்தன், கொற்றவன், இறை. ஸோ இந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அது அவங்கள சிம்பிள், அவங்களுக்குன்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அவங்களுக்கு ஒன்று ஃப்ளாக் இருக்கும், ஸ்வார்டு, ட்ரம்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்கவுங்கன்னு வச்சு அவங்கவுங்க ரூல் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கிங் வந்து இறந்துட்டு அவருடைய ஃபர்ஸ்ட் சன், அவருடைய முதல் பையனை தான் வந்து அடுத்த கிங்காக வந்து நியமிப்பாங்க. ஸோ கிங் கிரேட்லி கேர்டு ஃபார் த பீப்புள். ஸோ கிங் வந்து என்ன பண்ணணும், பீப்புளுக்காகவே வாழணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டாலிட்டி. ஸோ விருந்தோம்பல்னு சொல்லுவாங்க. நம்ம தமிழர்கள் வந்து ரொம்ப ஃபேமஸே எதுக்கு தான், விருந்தோம்பலுக்காக தான். ஹாஸ்பிட்டாலிட்டி, வந்த விருந்தினரை வந்து உபசரித்து அனுப்புறது. ஸோ அதுதான் விருந்தினர் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே வந்து எப்படி இருந்துச்சு, ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு நம்மளோடது, ரொம்ப ஃபேமஸான ஒன்று. நெக்ஸ்ட் எக்கனாமிக்கல் கண்டிஷன். ஸோ எக்கனாமிக்கல் கண்டிஷனாக நம்ம வேரியஸ் டைப் ஆஃப் எக்கனாமிக்கல் கண்டிஷன், நமக்கு ஆர்ட்ஸு, கிராஃப்ட், ஃப்ளோரிஸ்ட், சங்கம் ஏஜில் நிறைய கலைகள்லாம் இருந்துச்சு. லைக் எக்கனாமிக்கை டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய விவசாயம்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நெல், கரும்பு, வரகு, திணை, சாமை இந்த மாதிரி சிறுதானியங்கள் தான் பயன்படுத்தி இது பண்ணிட்டு இருந்தாங்க, அதாவது மில்லட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேடி, சுகர் கேன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராப்ஸ் கல்டிவேட்டட். பிசைட் திஸ் வரகு, திணை, சாமை ஸோ ஆல்சோ கல்டிவேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், கண்டிஷன் ஆஃப் உமன். ஸோ இப்போ விமனுடைய கண்டிஷன் இருந்துச்சு. விமன்ஸ் வர் ரெஸ்பெக்டட் இன் த சொசைட்டி. விமனை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ விமன் வந்து மென்னுக்கு ஈக்குவலான பவரும் பிரேவும் கொண்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அந்தளவுக்கு ஈக்குவலான தைரியமும் இருந்துச்சு. ஸோ புறநானூறு அப்படின்ற ஒரு புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு விமன் அவங்களோட எனிமியை வந்து எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டே போகிறப்போ அவங்களுடைய ஃபாதரை வந்து இறந்துடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் டே போரில் அவங்க ஹஸ்பண்டையும் இழந்துடுறாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் த ஹெவி லாஸஸ் த தேர்ட் டே ஷீ ப்ரிப்பேர்ட் அண்ட் சென்ட் ஹர் சன் டு த பேட்டில். ஸோ 3வது நாளும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய குழந்தைகளை வந்து ரெடி பண்ணி, அவங்க பையனை ரெடி பண்ணி வாருக்கு அனுப்புகிறாங்க. இட் ஆல்சோ செட் அந்த மாதிரி ரொம்ப பிரேவான, ரொம்ப ஸ்ட்ராங்கான உமன்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டைகரை, முரம் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம வின்னோவும் சொல்லுவோம், முரம் அப்படின்னு சொல்லுவோம், அதை வச்சு அடித்து துரத்துனாங்க. அந்தளவுக்கு தைரியமாக கூட பெண்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சங்கம் பீரியடில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸ். பீப்புள் ஆஃப் சங்கம் ஏஜ் செலிப்ரேட் வேரியஸ் ஃபெஸ்டிவல்ஸ். பீப்புள் சங்கம் அப்போ நிறைய ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணாங்க. லைக் கார்த்திகை, நெக்ஸ்ட்டு திருவாதிரை, அப்புறம் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் வேர் வி மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஒன்ஸ். ஸோ ஹார்வெஸ்டிங், அறுவடை பண்ணுற திருவிழாக்கள் நிறைய நடந்துச்சு. கார்த்திகை, திருவாதிரைன்னு சொல்லி நிறைய தமிழ் ஃபெஸ்டிவல்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உருத்தினர் கனராஃப் ஆஃப் பட்டினப்பாலை said the most popular festival of இந்திர விழா was celebrated in புகார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ
ஸோ அந்த பட்டினப்பாளையன்றதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப ஃபேமஸான பாப்புலரான ஃபெஸ்டிவல் என்னென்னா இந்திர விழா அப்படின்னு சொல்கிறதா. ஸோ அந்த இந்திர விழாவில் புகாரில் வந்து எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், க்ளாசரி கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எவாலுவேஷன். Choose the correct answer. Chera, Cholas, Pandyas were called மூவேந்தர்கள். So next, the effective king among the Cheras was Cheran Chenguttavan. So next the port of Cholas was Kaveri, Pumpattinam. Next, the flag of Pandyas was fish. So next, so the Vallal who gave his chariot to Mullai was dash. So யார்னா பாரி. So next, match the following பாருங்க. Cheras வந்து பொய்கை, Cholas வந்து காவேரி, Pandyas வைகை, பல்லவாஸ் பாலா. ஸோ 3, 4, 1, 2. ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஹூ செட் திஸ் பாருங்கள், யானோ அரசன் யானோ கல்வன். ஸோ இது யாருன்னா பாண்டிய நெடுஞ்செழியன் சிலப்பதிகாரம் புக்கில் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட், ஆன்சர் த ஃபாலோயிங் இன் ஷார்ட். ஹூ வேர் த கிரேட்டஸ்ட் கிங் ஆஃப் அமாங் சேராஸ். சேராஸோடைய கிரேட்டஸ்ட் கிங் யாருன்னா சேரன் செங்குட்டுவன். ஹூ வேர் த கடையேழு வள்ளல்கள். கலையேழு வள்ளல்கள் யார்? பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆய், அதியமான், நல்லி, வாழ்வில் ஓரி. ஸோ இவங்க 7 பேரும் தான். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் கரிகாலன். பில்ட் த ஃபேமஸ் கல்லணை டேம், டெவலப் த ட்ரேட் அண்ட் ப்ரோட். ஸோ நெக்ஸ்ட், கேபிட்டல் அண்ட் கோஸ்டல் டவுன் ஆஃப் பல்லவாஸ். ஸோ கேபிட்டல் வந்து காஞ்சிபுரம், கோஸ்டல் டவுன் வந்து மகாபலிபுரம். ஸோ மார்க் பண்ணிக்கோங்க 4 கொஷின்ஸோட ஆன்சர்ஸ். ஸோ அவ்வளோதான் இந்த லெசன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.